என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரோஸ் பிளான்ட்டில் ஏற்படக்கூடிய ஒரு காமனான டிசீஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ரோஸ் பிளான்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பகுதியில் வந்து ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இது வந்து கிரவுண்ட் கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் வரும்பொழுது தான் பார்த்தேன், சடனாக இந்த மாதிரி இந்த ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டியில் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இது எதனால் வந்து ஏற்படுது, இதை வந்து நம்ம எப்படி பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நார்மலாக நேச்சுரலாகவே வந்துட்டு ஏதாவது வூண்டிங் வந்து ஸ்டெம்ஸில் வந்து ஏற்பட்டாலோ, அப்படி இல்லை அப்படின்னா நாம் வந்து ப்ரூனிங் பண்ண பொழுது, அப்படி இல்லை கிராஃப்டிங் ஒர்க் வந்துட்டு ஏதாவது ரோஸ் பிளான்ட்டில் வந்து பண்ண பொழுதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அப்படி இல்லை அப்படின்னா சாயிலில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரூசன் ஆகிடுது, அதாவது ரொம்ப பனி வந்து அதிகமாகி அது மூலமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது. இந்த கிரவுண்ட் கேல் பிரச்சனை வந்துட்டு ஒரு பாக்டீரியா டிசீஸ் தான், அக்ரோபாக்டீரியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஏற்படுது. நான் முன்ன சொன்ன மாதிரி எந்த பகுதியில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதி வழியாக அந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸில் டிஎன்ஏ இருக்கும் இல்லைங்களா, அந்த டிஎன்ஏவை வந்துட்டு இதனுடைய டிஎன்ஏவோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த டிஷ்யூஸை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொலைஃபரேட் நிறைய வந்து அதிகப்படியாக வந்துட்டு க்ரோத் பண்ணி விடுறது. அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த பிளான்ட்டில் வந்து ஏற்படுது. இந்த பிரச்சனை வந்துட்டு ரோஸ் பிளான்ட்டில் மட்டும் கிடையாதுங்க, மற்ற நிறைய ட்ரீஸில் கூட வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதை வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டே வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்போஸாக இருக்கக்கூடிய சில பாக்டீரியா இருக்கும் இல்லைங்களா, நல்ல பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற மூலமாலும் இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்துட்டு அந்த பெரிய ரோஸ் பிளான்ட்டில் இந்த பக்கம் சைடில் வந்து நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, பெரிய ரோஸ் பிளான்ட், அந்த ரெட் கலர் ரோஸ் பிளான்ட் செடியில் கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இருந்தது. பட் நான் வந்து அதெல்லாம் வந்து எதுவும் வந்து நான் எடுத்தெல்லாம் பிளான்ட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நான் வந்து எதுவும் பண்ணலை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து இந்த ஸ்டெம்மோடு இதை வந்து நான் கட் பண்ணி விட போகிறேன். இது இங்கேருந்து இந்த அளவுக்கு தான் ஒரு சின்ன ஸ்டெம்மாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சுவலாக பேக் டை ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இதோட வந்து நம்ம கட் பண்ணி விடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஒரு பகுதி கட் பண்ணுறதுனாவே அது செடிகளை வந்து ஒரு ஊன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஆல்கஹால் பேஸ்டு ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் ஏதாவது வந்து காட்டன் நல்லா டிப் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த கட் பண்ணக்கூடிய பகுதியில் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ காட்டனில் வந்து டிப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரூனரை வந்து க்ளீன் பண்ணிடலாம். நல்லா இந்த பகுதியில் நல்லா எந்த ஏஜில் வந்து நம்ம கட் பண்ணுறோமோ அந்த பகுதியை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வந்து நம்ம ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் விடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். கட் பண்ணி எடுக்கிறது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு ஸ்டெம்மும் வந்துட்டு போகுது. ஸோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் அடிப்பகுதியிலேயே வந்து இந்த ஸ்டெம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். அந்த கிரவுண்ட் கேல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த டிஷ்யூ வந்துட்டு அதிகப்படியாக அந்த திசுக்களில் வந்து அதிகப்படியாக வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறது தான் இந்த பாக்டீரியாவோட வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ஃபுல்லுமே அந்த பாக்டீரியா வந்து இழுத்துரும். அப்போ என்ன ஆகும், இழுக்க செடிகளுக்கு வந்து எந்த சத்துக்களுமே கிடைக்காம அது வந்து அப்படியே இறந்துடும் செடி. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுதே என்ன பண்ணிவிடுங்க, அதை வந்து இந்த மாதிரி ஸ்டெம்மில் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டெம்லேயும் வந்துட்டு பேக் டை ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்துச்சு. ஸோ நான் இதோடு வந்து கட் பண்ணி விட போகிறேன். இப்போ நான் கட் பண்ணி விட்ட இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் நீம் ஆயில் வந்து எடுத்திருக்கேன்.
அதை வந்து நான் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து இதில் கலந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த வெட்டி விட்ட பகுதியில் வந்துட்டு நம்ம வந்து மேல் பகுதியில் வந்து அப்படியே வச்சு விட்டுருங்க. சீல் பண்ணிட்டா போதும். நீங்கள் ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் வந்துட்டு இந்த மஞ்சள் பொடி இதையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ண பகுதியில் வந்து அப்படியே சீல் பண்ணி விட்டுறலாம். வேறு எந்த ஒரு இன்ஃபெக்ட் ஆகாத மாதிரி பண்ணி விட்டுருங்க. வேர் பகுதியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த நீம் கேக் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு செடிக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து மண்ணுக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே மண் பகுதியில் வந்து இந்த மாதிரியான ஏதாவது பூச்சி புழுக்கள் தாக்கம் இருந்தால் அது வந்து சரியாயிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஒரு காமனான ரோஸ் பிளான்ட் ப்ராப்ளத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக் பேஜில். அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஐடி கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது சென்ட் பண்ணி நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.